திருப்பூர் மாவட்டம் ராக்கியாபாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த மிரட்டல் விடுத்தது யார் என கண்டுபிடிக்கப்பட்டதா? கூடுதல் விவரங்கள். முக்கியமாக திருப்பூர் நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராக்கியாபாளையம் பகுதியில் தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. வார இறுதி விடுமுறை நாட்கள் முடிந்து வழக்கம் போல பள்ளி இன்று காலை துவங்கியது. பள்ளி துவங்கிய சிறிது நேரத்தில் இமெயில் மூலமாக பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த மெயிலில் பள்ளியில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் சிறிது நேரத்தில் வெடிக்கக்கூடும் என தகவல் அதில் பதிவிடப்பட்டிருந்தது. இதனை கண்ட பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக நல்லூர் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பள்ளியில் இருந்த மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோரை பாதுகாப்பாக மைதானத்தில் அழைத்து வந்து அமர வைத்தனர். தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு பள்ளி வகுப்பறைகள், அலுவலகங்கள், கழிவறைகள் மற்றும் பள்ளி மாணவர்கள் புத்தகம், பைகள் உள்ளிட்டவைகளை சோதனை மேற்கொண்டனர். பள்ளிக்கு இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த சம்பவம் அறிந்த பெற்றோர்கள் பள்ளி முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இன்றும் நாளையும் என 2 நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு மாணவர்களின் புத்தகப்பை மற்றும் மத்திய உணவுப் பொருட்கள் உள்ளிட்டவைகளை வைத்துவிட்டு மாணவர்கள் மற்றும் வெளியேறினர். பள்ளிக்கு மிரட்டல் விடுத்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்று தொடர்ச்சியாக பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.